தொடர்ச்சியாக நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் நேற்று காரசார விவாதம் நடைபெற்ற நிலையில் இன்று அது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நேற்றைய தினமே சட்டப்பேரவையில் இந்த நீட் விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் கூறியவற்றை மேற்கோள் காட்டி தற்பொழுது தவிக தலைவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முதற்கட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, வணக்கம். நேற்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டது போல நீட் தேர்வு தொடர்பான காரசார விவாதங்கள் நடைபெற்றது. இன்றைய தினம் அது தொடர்பாக நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் ஒரு கடுமையான ட்வீட் ஒன்றை செய்திருக்கின்றார். அந்த பதிவிலே மிக முக்கியமானது, நீட் தேர்வு விவகாரத்தை பொறுத்தவரையிலே இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்ற அந்த பழைய பாடலை மேற்கோள் காட்டி இந்த பாடல்கள் தான் தற்போது ஞாபகம் வருவதாக திமுகவினரை கடுமையாக சாடியிருக்கின்றார். தற்போதைய தமிழக ஆட்சியாளர்களுக்கு மிக பொருத்தமாக உள்ளது எனவும், தேர்தலின் போது போலி வாக்குறுதிகளை அளித்து மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்கள் ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக உள்ளது என்றும், இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளன என்றும், அதில் மிக முக்கியமானது நீட் தேர்வு விவகாரம் சார்ந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம், நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் என்றும், தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது, மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எனவும் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணம் இனி வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒவ்வொரு முறை நடைபெறும் போதும் இந்த நீட் தேர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் எதிரொலிப்பது தொடர்ந்து தொடர்கதையாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீட் தேர்வு யாருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது, நீட் தேர்வு ஒழிப்பேன் என்ற நீட் தேர்வை நீக்கி மாநில பாடத்திட்டத்தில் பயிலக்கூடிய அந்த மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே, இந்த +2 மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே அந்த கவுன்சிலிங் நடைபெறும் என்றும், தொடர்ச்சியாக இது போன்ற விவாதங்கள் நடைபெறுவது வழக்கம். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில நேற்றும் சட்டமன்றத்தில் இந்த விஷயம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எதிரொலித்தது. இது தொடர்பாக தற்போது விஜய் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் எந்த இடத்திலும் திமுக என்றோ அதே போல முதலமைச்சருடைய பெயரோ துணை முதலமைச்சருடைய பெயரோ குறிப்பிடாமல் அவர்கள் சொன்னதாக சில விஷயங்களை மட்டும் குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அந்த தேர்தல் நேரத்திலே பேசிய அந்த விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று பிரச்சாரம் செய்து தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள் எனவும் கடுமையாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போதைய அந்த ஆட்சியாளர்கள் தமிழக மக்களை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார்கள் எனவும் விஜய் கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தற்போது நீட் தேர்வை ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்குத்தான் உள்ளது எனவும் குறிப்பிடுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது என்று தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்கள் ராஜேஷ், இது குறித்தான விவரங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம்.